भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय उदीरये नष्टप्रायुषाभद्रेषु नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्वैद्येन शुभं करोति वाचालमङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यैश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्निसराख्य चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपदाय कृष्णप्रसाय बुधर श्रीमते जयपताक स्वामी नामने नमो अवतारपदाय नित्यकृपरंग गौरवतामताय नगर ग्रामधारिणी। नमो ओम विष्णुपदाय कृष्णप्रसाय बुधर श्रीमते भक्तिवेदांत स्वामी नामने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். ஸோ பூர்ணத்துவம் அடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி அப்படின்னா, அதாவது இப்ப மலைப்பாம்பு போல. ஸோ மலைப்பாம்பு எப்படி இருக்கும்? அது எங்கேயும் போகாது, அது இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அது இருக்கிற இடத்துக்கு ஏதாவது இறை வந்தால் அப்போ அது சாப்பிடும். இல்லைன்னா எத்தனை நாள் ஆனாலும் பல நாட்கள் ஆனாலும் அதை அதே இடத்துல படுத்துட்டே தான் இருக்குமா. ஸோ அதே போல தான் சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு அப்படியெல்லாம் சில பேர் இருக்காங்க. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, உணவு தேவையும் கிடையாது. அப்படி கிடைக்கிற உணவுல அது சுவை இருக்கா இல்லையா அதுவும் கிடையாது. ஐயோ மற்றவங்க நமக்கு மரியாதை கொடுக்கணுமே அப்படின்னுட்டு அதுவும் கிடையாது. மற்றவங்க நம்மளை அலட்சியப்படுத்துவார்களே அப்படின்ற பயமும் கிடையாது அவங்களுக்கு. அது பகலா இரவா எதுவும் இல்லாம அவங்க பாட்டியும் மலைப்பாம்பு போல இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பகவானை பத்தி தியானம் பண்ணிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையை கடத்திட்டு இருப்பாங்க. முக்கியமா அவங்களுக்கு அவங்க மேல போட்டுன்னு இருக்கிறது, அதாவது இந்த கோணின்னு சொல்லுவா இல்லையா, சணலால் ஆனது. அது சணலால் ஆன உடையா, இல்லைன்னா துணியால் ஆனதா, இல்லை பட்டா, இல்லை பருத்தியா, இல்லை மர உரி மான்தோலா அப்படின்னு எதுவுமே கிடையாது. கிடைச்சதை எடுத்து போட்டுன்னு இருக்குவான், அவ்வளோதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிடைச்சதை சாப்பிட்டுண்டு கிடைச்சதை போட்டுண்டு இலையோ தழையோ அதை கூட தன்னுடைய மேனியில மூடிண்டு இப்படிதான் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படியெல்லாம் வாழறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு சாம்பல் குவியல் இருக்கு. ஸோ எந்த இடத்துல அவங்க அரண்மனையில எடுத்துட்டு போய் வச்சாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இல்ல ஒரு மண்ணுல இருந்தாலும் அப்படிதான். ஒரு தண்ணி எந்த இடத்துல அவங்கள விட்டாலும் அப்படியே படுத்துன்னு அவங்க பாட்டியும் பகவானையே நினைச்சுட்டு அப்படியே தான் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏன்னா பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன பண்றாரு, படி அளக்கிறார். அப்படி தனக்கும் படி அளப்பார். நாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நாம வச்சுக்க வேண்டாமே அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையில அவங்க செயல்படுறாங்க. அதே போல சில நேரம் அவங்க குளிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அவங்க அந்த தப நிலையில தானே இருக்காங்க. அவங்க அப்படியே இருப்பாங்க. அப்படியே அவங்கள அவங்களுக்கு யாராவது ஒரு பெரிய மகாராஜா, வா இவங்க இவ்வளோ ஒரு பெரிய ரிஷி, இவ்வளோ ஒரு பெரிய தபஸ்வி அப்படின்னுட்டு அவருக்கு சந்தனத்தை தடவினாலும் வேண்டான்னு சொல்றது இல்லை, மலர் மாலை போட்டாலும் வேண்டான்னு சொல்றத இல்லை, ஏதாவது பட்டு துணி அவங்களுக்கு ஆடையா கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்றது இல்லை. அதே வேற எதுவுமே கிடைக்கலாம அவங்க அப்படியே சேத்துல இருந்தாலும் அவங்க அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள யானை மேல குதிரை மேல தேர்ல உட்கார வச்சு ராஜா அழைச்சிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. இல்ல அவங்கள அழைச்சிட்டு போகாம அப்படியே விட்டுட்டு அவங்க பட்டி போனாலும் அதை பத்தி அவங்க கேட்க போறதும் இல்லை. பாருங்க, எந்த ஒரு சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ எதுவுமே கிடையாது.
எதுவும் இல்லாம அதாவது அனைத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய மனநிலை. இது வந்து நார்மலா வாழ்ந்துட்டு இருக்க நமக்கெல்லாம் அது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து வெவ்வேறு வகையான மனநிலைகள் மாறிண்டே இருக்கும். எனக்கு வந்து நம்ம வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சுகம் வரும்போது என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம். அதே துக்கம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம், துக்கப்படுவோம். அதே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுகம் வரும்போது நம்ம துக்கப்படுவோமா? கிடையாது. துக்கம் வரும்போது சந்தோஷப்பட்டு சிரிப்போமா? அதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து குந்தி மகாராணியும் கிடையாது. ஏன்னா குந்தி மகாராணி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. கிருஷ்ணா எனக்கு வந்து துக்கத்தையே குடு. யாருமே கேட்க மாட்டாங்க. இல்லையா? ஏன்னா நாம என்ன பண்ணுவோம்? எந்த ஒரு பிரச்சனைனாலும் கடவுளே முதல்ல இந்த பிரச்சனையிலருந்து என்ன வந்து வெளிய கொண்டுட்டு வந்துரு. எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது. நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இப்படிதான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் குந்தி மகாராணி என்ன கேட்டாங்க? கிருஷ்ணா எனக்கு துக்கத்தையே குடு. சோ அப்ப வந்து கிருஷ்ணர் பார்க்கறாரு. அத்தை நீ வந்து ஏதாவது வாய் தவறி டங் ஸ்லிப்பா எதனா சொல்றீங்களா என்ன? இல்ல இல்ல கிருஷ்ணா, நான் உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு துக்கம் கஷ்டம் வரும்போது கிருஷ்ணா நீ எப்பவுமே எங்க கூட இருக்க. அதனால துக்கம் இருந்தா நீ என் கூட இருப்ப. இப்ப பாரு குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ இப்ப என்னுடைய மகன் யுதிஷ்டன் வந்து ராஜாவாயாச்சு. இப்ப நீ திரும்ப கிளம்பி போயின்னு இருக்க துவாரகைக்கு. எங்களை விட்டுட்டு போயிட்டு இருக்க. சோ அதனால துக்கம் இருந்தா நீ எங்க கூட இருப்ப இல்லையா? அதனால எங்களுக்கு இந்த சுகமே வேண்டாம். எங்களுக்கு எப்பவுமே துக்கத்திலேயே வச்சுக்கோ. ஏன்னா நீ எங்க கூடயே இருப்ப. அப்பதான் நாங்க வந்து ஆனந்தமா சந்தோஷமா இருப்போம். ஆனா இங்க பாருங்க இவங்க வந்து எப்படி இருக்காங்க? பூரணத்துவம் அடைந்தவர்கள். அவங்களுக்கு வந்து நீங்க சந்தனம் தடவினாலும் ஓகே, இல்ல சேரவாரி அடிச்சாலும் ஓகே. சாப்பாட்டு கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. ஸோ எல்லாத்தையும் அவங்க வந்து சகிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு மனநிலை நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ குந்தி மகாராணி போல நம்ம வந்து துக்கத்தை கொடுன்னு கேட்கவும் முடியாது. எது கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கவும் நம்மளால முடியாது. ஏன்னா குந்தி மகாராணி எதற்காக அவங்க வந்து துக்கத்தையே கேட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மாசு துர்லபகம். சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் வாசுதேவனான அந்த கிருஷ்ணன் தான் அப்படின்றத அந்த அம்மா நல்லா புரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் எங்களுக்கு துக்கத்தை கொடுத்து நீ கூடயே இரு கிருஷ்ணா. நீ இல்லைன்னா எங்களால வாழ முடியாது. ஏன்னா கிருஷ்ண பகவான் இல்லாத ஒரு வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை, நிம்மதி இல்லாதது. சோ அவர் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரும் இல்லையா? அதனாலதான் அந்த அம்மா வந்து இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். இப்ப ஒரு மீன் எடுத்துக்கோங்க. மீனுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல சோஃபா செட்டு போட்டு மெத்து மெத்துன்னுட்டு மெத்த இந்த பக்கம் ஏசி, இந்த பக்கம் ஏர் கூலர், இந்த பக்கம் நீங்க விசிறிந்து என்னதான் நீங்க அதுக்கு பிடிச்ச என்னது பாதாம் மில்க் அது இது எதை கொடுத்தாலும் அப்பா என்னை விட்டுடுங்க, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க தங்க பஸ்வமே கொடுத்தாலும் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா தண்ணியில விட்டுட்டா நான் பாட்டி சந்தோஷமா இருக்க போறேன். அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அது போலதான் எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா இங்க வந்து குந்தி மகாராணிக்கு தேவையானது என்ன? வெறும் கிருஷ்ணர் மட்டும்தான். அதனால இந்த சுகமே எனக்கு தேவையில்லை. கிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த துக்கமே எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அந்த ஒரு மனநிலை நமக்கு வரணும். ஏன்னா பகவான் நீங்க இருக்கீங்களா, என்ன கஷ்டத்தை அனுபவிக்கவும் தயார். ஆனா பௌதிகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க? அவங்க அவங்க சுகத்துக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. ம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரொம்ப மத்தவங்களை வந்து மரியாதை கொடுக்கறது இல்ல, அலட்சியப்படுத்துறது. இப்படியாப்பட்ட மத்தவங்களை கெடுத்து இவங்க வாழணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. கலியுக மக்கள் அவ்வளவு சுயநலம் பிடித்தவர்களாக இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து விகல்பம், பாகுபாடு. எனக்கு நான் நல்லா இருக்கணும்,
என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கிறது. மற்றவங்க எப்படியாவது கெட்டு எப்படி போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, மற்றவங்களை கொன்னு நான் வாழ்ந்தாலும் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோநிலை இருக்கு. ஸோ அப்ப பாருங்க எவ்வளவு வெறுக்கத்தக்க செயல்பாடுகள் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க மனசுல அவ்வளவு அகங்காரம் இருக்கு, அவ்வளவு கெட்ட குணங்கள். ஸோ அவங்க கிட்ட அவ்வளவு பாகுபாடு. ஆனா ஒரு யோகி கிட்ட இப்படி எல்லாம் இருக்காது. அவருக்கு வந்து எந்த ஒரு பந்த பாசம், பௌதிகமான விஷயங்கள் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ பௌதிக லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கருவிகளை போல அவங்க இருக்க மாட்டாங்க, ஒரு ஞானிகளாக இருப்பாங்க. ஏன்னா இந்த யோகிகள் ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். இந்த பௌதிக உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமே என்ன, மாயை, மாயால் பந்தப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த 3 குணங்களால நம்ம வந்து பந்தப்பட்டிருக்கோம். பூரணமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பிரம்மா என்ன பண்றாரு, அனைத்து லோகத்தையும் மக்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறார். அவங்க கர்மம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த அவங்களுக்கான அந்த உடல்கள் அதை அனைத்தையும் சிருஷ்டிச்சு கொடுக்கிறார். ஸோ அந்த பிரம்மாக்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு முறை வந்து அகங்காரம் வந்துருச்சு. அவர் என்ன பண்றாரு, ஓ இன்னும் பிருந்தாவனத்துல அந்த குழந்தைய கிருஷ்ணனை வந்து எல்லாரும் ஆஹா ஓஹோன்றாங்க, சரி நம்ம போய் பார்க்கலாம், எப்படிதான் அந்த குழந்தை வந்து செயல்படுறான்னு பார்க்கலாமே அப்படின்னுட்டு அவர் வந்து தன்னுடைய அம்ச பக்ஷியில வந்து அப்படியே நிற்கிறார் ஆகாசத்துல. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னுடைய தோழர்களோட, இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு 6-7 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம், எல்லா குழந்தைங்களோட ஜாலியா விளையாடிட்டு, என் சாப்பாடை நீ சாப்பிடு, உன் சாப்பாடை நான் சாப்பிட்றேன், ஒத்த ஒத்த அப்படி மாத்தி மாத்தி ஊட்டிக்குவா இல்லையா. ஸோ அது போல கிருஷ்ணர் தன்னுடைய தோழர்களோட உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாத்தி மாத்தி அவங்க வந்து சாப்பிட்டு இருக்கா. கிருஷ்ணர் மற்றவாளுக்கு ஊட்டுறாங்க, அவங்க அவங்க சாப்பிட்டு அவங்களது கிருஷ்ணருக்கு ஊட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறாரு இவர், என்னடா இது, இவர் சாக்ஷாத் பகவான் இல்லையா, கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாம இவர் என்ன எப்படி சாப்பிட்டு இருக்காரு, பகவான்னா எவ்வளவு புனிதமானவர், அப்படியாப்பட்ட பகவான் என்னது இது, அந்த பையன் சாப்பிட்ட எச்சில் உணவை இவர் சாப்பிட்றாரே, இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கே டவுட் வந்துடுச்சு, இது கண்டிப்பா பகவான் தானா, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னுட்டு இவங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கா இல்லையா. ஸோ அங்கே வந்து மாடுகள் இருக்கு, இவங்க வந்து மாடு மேய்க்க தான் அந்த குழந்தைங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த மாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து கிட்னாப் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிடுறாரு. அப்போ குழந்தைங்கள்லாம், ஓ இங்க மாடுலாம் மேய்ஞ்சிருந்துச்சு, நம்ம சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல இங்க இருந்த மாடுகள் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு பாக்குறாங்க. உடனே கிருஷ்ணர், எல்லா குழந்தைங்க எழுந்துக்கிறாங்க. உடனே கிருஷ்ணன் சொல்றாரு, நீங்க எல்லாம் எழுந்துக்காதீங்க, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு எல்லாரும் சாப்பிட சொல்லி இவர் போய் போய் தேடுறார். எங்கேயுமே ஒரு மாடையும் காணும், அவ்வளவு லட்சக்கணக்கான மாடுகள் காணும். சரிட்டு அங்கிருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுன்றதா இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்தா இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸுகளையும் காணும். என்னடா இது அப்படின்ட்டு அப்பதான் கிருஷ்ணர் தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்க்கும்போது தான் தெரியுது, பிரம்மா என்ன பண்ணியாச்சு, அங்க மேய்ஞ்சிட்டு இருந்த மாடுகளையும் கிட்னாப் பண்ணியாச்சு, இங்க உட்காந்துன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா இந்த குழந்தைகளும் கிட்னாப் பண்ணியாச்சு. கிருஷ்ணர் பார்க்குறாரு. இப்ப திரும்ப ஈவினிங் ஆயிடுச்சு, திரும்ப வாபஸ் எங்க போகணும், வீட்டுக்கு போகணும். இப்ப கூட வந்த குழந்தைங்களோட அம்மாங்கெல்லாம் கேட்பாங்களா, எங்கப்பா உன்னை நம்பி தானே குழந்தைங்களெல்லாம் அனுப்பணும், எங்க என்னுடைய குழந்தைங்க எங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே போல பசுமாடுகள் எங்க, ஏன்னா பசுமாடுகள் அங்கே வீட்டில் இருக்கு, இவங்க ஓட்டிட்டு வந்தது கண்ணுக்குட்டிங்களா. ஸோ இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் எங்க அப்படின்னுட்டு அந்த பசுமாடுகளும் ஏங்கும் இல்லையா. உடனே கிருஷ்ணர் பார்க்குறாரு, ஐயோ என்னடா அது, நம்ம வந்து யாருமே இல்லாமல் எப்படி வீட்டுக்கு போக முடியும். உடனே கிருஷ்ணா என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பர்கள் போல அனைத்து உருவங்களும் எடுத்துக்கிறார். அடுத்தது கண்ணுக்குட்டிகள் போல எல்லாத்தையும் இவரே மாறியாச்சு, அத்தனை உருவங்கள் எடுத்தாச்சு.
எடுத்துட்டாச்சு. திரும்ப வீட்டுக்கு வாபஸ் போறாங்க. ஆக்சுவலா பிரம்மா என்ன பண்ணியாச்சு, இவங்க எல்லாரையும் அப்படியே மயக்கத்துல தூக்கத்திலேயே அவங்களெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. இவர் எடுத்துட்டு போய் தன்னுடைய பிரம்மலோகத்துல வச்சுட்டு இங்க வந்து பாக்குறாரு. பார்த்தா திரும்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அதே போல ஃப்ரெண்ட்ஸுங்க அதே போல ஆடி பாடி புல்லாங்குழல் வாசிச்சுண்டு கிண்டல் அடிச்சுண்டு ஒருத்தர் ஒருத்தர் விளையாடிண்டு போயிட்டு இருக்காங்க. அதே போல கண்ணுக்குட்டிகள்லாம் போயிட்டு இருக்கு. என்னடா இது, நாம தான் கிட்னாப் பண்ணியாச்சே, இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? ஸோ ஏன்னா அன்னைக்கு வந்து பலராமர் ஜெயந்தி, பலராமர் வரல. கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸு கண்ணுக்குட்டிங்க தான் வந்துச்சு. ஸோ இப்போ இப்படியே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க இருந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து பூலோகம், அதுக்கு மேலே வந்து 6 லோகங்கள் இருக்கு இல்லையா, மொத்தம் 14 லோகங்கள். இவரை போய் சத்தியலோகத்தில் வச்சுட்டு வர்றதுக்குள்ள இங்க என்ன ஆயிடுச்சு, காலங்கள் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அது வரையும் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இல்லையா. கிருஷ்ணர் வந்து எதையுமே அவ்வளோ சட்டுப்புட்டுன்னு எதுவும் பண்ண மாட்டார். சரி அவனா பார்த்து திருந்தட்டும் அப்படின்ட்டு அவர் பாட்டியும் அதே போல கிருஷ்ணரை எல்லா உருவமாவும் ஓடுறது விளையாடுறது கண்ணுக்குட்டிங்களோட போறது இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்ணுக்குட்டிங்கள் எல்லாம் பார்த்த உடனே அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் அவ்வளவு பிரியம். ஏன்னா கிருஷ்ணர்னாலே பிரியம் அதிகம். இப்ப கண்ணுக்குட்டிகள் ரூபத்திலயும் கிருஷ்ணர் தான் இருக்கான்னு பசுமாடுகள்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே போல அம்மாங்களுக்கு, ஏன்னா இப்ப 5-6 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அம்மாங்கள்லாம் வந்து பால் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆனா இப்ப அந்த மகன்கள் எல்லாம் ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிக்கும் போது அவங்களுக்கெல்லாம் தன்னால அந்தந்த அம்மாங்களுக்கு என்ன ஆயிடுதான், பால் சுரக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களுக்கே புரியல, அவ்வளவு பிரியம் ஆசை வந்துடுச்சு அவங்களுக்கு அந்த அந்த குழந்தைங்க, அவங்கவங்க குழந்தைங்க மேலேயே. பலராமர் இதெல்லாம் பார்க்குறாரு. பலராமர் கேட்குறாரு, கிருஷ்ணா நீ என்னவோ பண்ணியிருக்க. ஏன்னா எந்த ஒரு அம்மாக்கும் இந்த வயசுல பால் கொடுக்க மாட்டாங்க. எல்லா அம்மாங்களுக்கும் அவங்கவங்க பசங்க மேல இவ்வளோ பாசம் ஏன் வந்துச்சு, எல்லா கண்ணுக்குட்டிங்களுக்கும் அவங்கவங்க பசுமாடு மேல ஏன் இவ்வளோ பாசம் வந்துடுச்சு அப்படின்னுட்டு அவர் வந்து கேட்குறாரு. ஸோ பலராமர் கேட்டதுக்கு இவரும் பதில் சொல்லி தானே ஆகணும். அப்போ இது போல என்ன ஆயிடுச்சு, பிரம்மாக்கு அகங்காரம் வந்துடுச்சு. இவன் என்ன சின்ன பையன், இவன் என்ன பகவானா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டாரு. இப்போ நான் எதுவுமே இல்லாமல் எப்படி வீட்டுக்கு வர முடியும், அதனால தான் நானே எல்லாம் விரிவங்கமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பலராமர் உடனே அவருக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அவர் ஆதிசேஷன் இல்லையா, டக்குன்னு கோவம் வருது அவருக்கு. உடனே கிருஷ்ணர் எல்லாம் பொறுமையாரு பொறுமையாரு, எல்லாம் நல்லபடி நடக்கும், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, எல்லாம் நான் பார்த்துக்க, நீங்க சும்மா இருங்க. ஸோ இப்போ பிரம்மா வந்து பார்க்குறாரு, இப்போ இந்த ரூபத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு தன்னுடைய ஞான திருஷ்டில பார்க்கும்போது தான் தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒவ்வொரு மகாவிஷ்ணுக்களாக அவர் கண்ணுக்கு தெரியுது. அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு மகாவிஷ்ணுவுடைய தொப்புள்ள இருந்து தான் நானே வந்த அந்த தாமரை பூல. இங்க பார்த்தா இவ்வளவு மகாவிஷ்ணுக்கள் தெரியுறாங்க. அங்க அந்த ஞான திருஷ்டில அந்த குழந்தைங்கள்லாம் ஒவ்வொரு மகாவிஷ்ணுவா தெரியுறாங்க. அந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் ஒவ்வொரு மகாவிஷ்ணுவா தெரியுது. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப, ஐயோ நம்ம வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கே அப்படின்னுட்டு அப்ப வந்து அவர் வந்து விழுந்து வணங்குறார், கிருஷ்ணர்கிட்ட விழுந்து வணங்குறார். ஸோ அப்ப அவர் எழுதுன பிரம்ம சம்ஹிதை. ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம் சிந்தாமணி பிரகர சத்ம சுகல்ப விருக்ஷா. ஸோ இப்படி அவ்வளோ ஒரு அமிர்தமயமான பிரார்த்தனைகளை வந்து அவர் வந்து வைக்கிறார். அப்புறம் பகவான் அவரை வந்து மன்னிச்சு அவரை வந்து அனுப்பிடுறார். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அங்க கிட்னாப் பண்ணார்களே அந்த குழந்தைங்களை அந்த மாடு கண்ணுக்குட்டிகளை எல்லாம் எடுத்து வந்து திரும்ப அவர் வந்து விட்டுடுறார். ஸோ அது போல ஒரு சாமானிய மனிதர்கள் நாம எல்லாம் இல்லையா. ஆனா பிரம்மா பாருங்க, அவருக்கு 4 தலை இருக்கு, வேதங்கள் எல்லாம் படிச்சவர், அனைத்து சிருஷ்டியும் பண்ணக்கூடியவர். அவராலேயே என்ன பண்ண முடியல, பகவானை தெரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல.
நம்மளாம் எவ்வளவு சாமானிய மனிதர்கள். நம்மளால எப்படி பகவானை பத்தி தெரிஞ்சுக்கவோ, புரிஞ்சுக்கவோ முடியும்? அதனால நமக்கு அதாவது பக்தர்கள், அதாவது நம்மளுடைய ஆச்சாரியர்கள், நமக்கு குருவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ, அத வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப நானே புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப ஏதோ ஒரு வியாதி வந்துடுச்சு. ஸோ டாக்டர் வந்து இந்த மெடிசின் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வியாதி குணமாகும்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மெடிசின எடுத்துக்கணும். அத விட்டுட்டு இல்ல, இல்ல. நானே தயாரிச்சு, நானே அந்த வியாதிக்கான மருந்த கண்டுபிடிச்சு, அ அதுக்கப்புறம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாத்தியமா? ஆல்ரெடி தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா இல்லையா? ஸோ அதுபோல நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பெரிய பெரிய பக்தர்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ, அத வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஸோ அத விட்டுட்டு நாமளா தான் தோன்றித்தனமா எதையும் செய்யக்கூடாது. ஸோ இங்க வந்து ஏன்னா, இங்க பாருங்க அவரு வந்து மலைப்பாம்பு போல இருக்கிறாங்க. ஸோ எது அவங்க பக்கத்துல வர உணவ எடுத்துண்டு, இப்படிதான் அந்த யோகிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த பௌதீக உலகமே மாயையானது. நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது வந்து நம்மள வந்து கர்மத்துல பந்தப்படுத்திடும். கர்மத்துல பந்தப்படுத்திருச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம வந்து புண்ணியம் பண்ணா சொர்க்கம் போயே ஆகணும். பாவம் பண்ணா நரகத்துக்கு போய் ஆகணும். ஸோ நரகத்துல அதுவும் தெரியும் இல்லையா? நரகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஸோ இப்படி மேலேயும் கீழயும் இப்படியே சுத்திண்டே இருக்க வேண்டியதுதான். போதும். இத ஸ்டாப் பண்ணணும்னு யாரு நினைக்கிறாங்களோ, அவங்களே இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்து பகவானுடைய நாமத்த ஜெபிச்சு, ஸோ பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். ஏன்னா, இந்த யோகிகள் எல்லாம் அப்படி ஏன்னா இந்த உடம்பையே வந்து க்ஷேத்திரமா நினைச்சுட்டு இருக்கா. அவங்கள பொறுத்தவரையும் பகவான எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்த இடத்துல இருந்தே பக்தி பண்றது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பிரகல்லாதன் வந்து கேட்டுன்னு இருக்காரு. பிரகல்லாதா, நீங்க வந்து ஒரு தன்னுணர்வு பெற்றவர். நீங்க வந்து ஆன்மீக அந்த ஞானம் தெரிஞ்சவர். ஏன்னா உங்களுக்கு நீங்க ஆத்மான்றது தெரியும். பரமாத்மா தான் பகவான் அப்படின்ட்டு அனைத்தும் தெரியும். ஸோ நீங்க வந்து அனைத்து மக்களுக்கும் இத வந்து பிரசாரமும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து மத்தவங்கள பத்தி எந்த ஒரு அ என்னது பொறாமையோ, போட்டியோ எதுவுமே வைக்கிறதில்ல. நீங்க அப்படி ஒரு சிறந்த பக்தர் நீங்க. நீங்க எப்பவுமே பகவானுடைய பக்தரா இருந்து அனைவரையும் பக்தரா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ பிரகல்லாதனே! நான் வந்து உங்களுக்கு அ எப்படி நாங்க வந்து இந்த யோக தன்மையில இருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நாங்க வந்து பரமஹம்சர்கள் போல. ஸோ எங்களுடைய பரமஹம்சர்களுடைய கடமைகள், நாங்க வந்து எங்களுக்கு கடமைகள் எதுவும் கிடையாது. எங்களுடைய அ கர்த்தவியமோ, இல்ல எங்களுக்கு தேவையானதோ எதுவும் கிடையாது. நாங்க எப்படி எங்களுடைய வாழ்க்கைய நடத்துறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்களுக்கு வீடா, வாசலா எதுவுமே தேவையில்ல. ஸோ பகவான புரிஞ்சுண்டோம். பகவானுக்கான பக்திய இருக்கிற இடத்துல இருந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லி முடிக்கிறார். ஸோ இத கேட்ட உடனே பிரகல்லாதர் அப்படி ஒரு ஆனந்தம் அடைஞ்சார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அனுமதி அவருடைய பாதத்துல விழுந்து வணங்கி அனுமதி பெற்றுண்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பிரகல்லாதர் அங்கிருந்து தன்னுடைய மாளிகைக்கு அவர் வந்து கிளம்பி போயிட்டார். இதோட நமக்கு 13வது அத்தியாயம் முடியுது. அடுத்தது 14வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் என்ன அப்படின்னா சிறப்புடைய இல்லற வாழ்வு. எப்படி நம்மளுடைய வாழ்வு இல்லற வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு. ஏன்னா இப்ப அ முக்கியமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, மனைவி, குழந்தைகள் அப்படின்னுட்டு அவர் வந்து சந்தோஷமா அதாவது ஒரு குடும்பஸ்தன் எப்படி இருப்பாங்களோ, எப்படி வாழ்வாங்களோ அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தார். எதற்காக பகவான் வந்து இப்படியெல்லாம் செய்யணும்? ஏன்னா அவர் வந்து முன்னுதாரணமா காட்டின்னு இருக்கார். இப்ப இப்ப நீங்க ராமர எடுத்துக்கோங்க. ஸோ ராமரும் என்ன பண்ணார், அவர் வேணும்னா எத வேணாலும் பண்ணலாமே.
எதற்காக சீதையை காட்டுக்கு அனுப்பணும்? ஆ? எதற்காக சீதை அக்னி பிரவேசம்? ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இது தர்மத்தை இப்படி ஃபாலோ பண்ணணும். ஸோ இது ஏன்னா இது வந்து ராஜ தர்மம். ஒரு ராஜானா இத்தனை பேருக்கு நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து பேசுறத மற்றவா கேட்கணும். நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த ராஜ தர்மத்தை எப்படியெல்லாம் செஞ்சார். அதே போல கிருஷ்ணரும் அப்படிதான். ஏன்னா ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா நாரதர் வர்றாரு. ஸோ நாரதர் பார்க்குறாரு. ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து 16,108 மனைவிகள். ஸோ கிருஷ்ணர் வந்து இப்போ யாருடைய வீட்டில் இருப்பாங்க? 30 பேர்னா 30 நாள் ஒவ்வொரு வீட்டில் அப்படின்னா. ஆனால் இங்கே வந்து 16,108 மனைவிகள் கிருஷ்ணருக்கு. அப்போ கிருஷ்ணர் யாருடைய வீட்டில் இருக்காங்க? அதை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணணும். அப்போ கிருஷ்ணருக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க வீட்டில் தானே இருப்பார். ஸோ அதனால் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அவர் வந்து போகிறார். ஸோ போனால் ஃபஸ்ட்டு ருக்மிணி. ஸோ அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து பூஜை எல்லாம், அதாவது அந்த பிராமணர்களுக்கு கோ பூஜை எல்லாம் பண்ணி பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது இதை பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு மாளிகைக்கு போறார். ஏன்னா அங்கே வந்து மொத்தம் 16,108 மாளிகை இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒரே வீட்டில் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாளிகை இருக்கு. ஸோ அங்கே போறார். அங்கே போய் பார்த்தா கிருஷ்ணர் வந்து மனைவியோட ஏதோ பேசின்னு இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மாளிகைக்கு போறார். அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து குழந்தைங்களோட விளையாடின்னு இருக்கார். ஏன்னா ஒவ்வொரு மனைவிக்கும் 10 10 குழந்தைங்க. அடுத்த மாளிகைக்கு போய் பார்க்குறாரு. அங்க போய் பார்த்தா கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்காரா, மனைவி வந்து சமைச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு வீட்டில் பார்த்தா குழந்தைகளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு வீட்லயும் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்காரா, ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்னடா இது 16,108 மாளிகைக்கும் நாரதர் போயாச்சு. ஆனா எல்லார் வீட்லயும் கிருஷ்ணர் இருக்காரு. அப்படின்னா கிருஷ்ணர் வந்து எத்தனை ரூபம்னாலும் எடுத்துக்க முடியும் அப்படின்னுட்டு அப்பதான் நாரதருக்கு வந்து புரிஞ்சுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பாகவதத்துல பார்க்கலாம். ஸோ யுதிஷ்டிர மகாராஜா வந்து நாரதர் கிட்ட கேட்கிறாரு. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு பெரிய ரிஷி, சிறந்த ரிஷி. ஏன்னா வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னுட்டு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நாங்க வந்து இந்த பௌதிக லோகத்திலே இருந்து இருந்து 3 குணங்களால பந்தப்பட்டதுனால நாங்க வந்து அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு நாங்க வந்து இப்ப நாங்கெல்லாம் கிரகஸ்தர்கள். திருமணம் பண்ணிண்டு எல்லா குடும்ப வாழ்க்கையில இருக்கோம். ஸோ வாழ்க்கைக்கு ரொம்ப சிரேஷ்டமான வேத உபதேசங்கள் எங்களுக்கு வந்து குடுங்க. நாங்க வந்து எல்லாரும் முக்தி அடையணும் இல்லையா? ஸோ அப்படியே முக்தி அடைவதற்கான ஒரு நல்ல உபதேசத்தை எங்களுக்கு குடுங்களேன். அப்படின்னுட்டு யார் யுதிஷ்டிர மகாராஜா வந்து கேட்கிறார். யார்கிட்ட? நாரதர் கிட்ட கேட்கிறார். இப்ப நாரதர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குடும்பஸ்தர்களுடைய வீட்ல அவங்க வந்து எல்லாரும் காட்டுக்கு தான் போய் தவம் பண்ணி அப்புறம் வந்து பகவானுடைய லோகம் போகணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அவங்க வீட்ல இருந்துட்டே அவங்க வந்து பக்தி பண்ண முடியும். எப்படி பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம வந்து எதை செஞ்சாலும் நமக்கு வந்து கர்மா வரும். அதனால தான் நம்ம முந்தைய அத்தியாயத்துல பார்த்தோம். அந்த யோகிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? மலைப்பாம்பு போல ஒரே இடத்துல இருக்கிறது இல்லையா? கிடைச்சத சாப்பிடுறது, இல்லைன்னா பட்னியா இருந்ததுன்னா அவங்க பாட்டே அப்படி யோகத்தன்மையில இருந்துருவா. ஆனா இங்க நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடும்பஸ்தர்கள் நீங்க வந்து உங்களுக்காக செஞ்சா தானே அது வந்து பாவமாகும். கர்மா ஆகும் இல்லையா? ஸோ அப்ப நீங்க சாக்ஷாத் பகவான் வாசுதேவ கிருஷ்ணனுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுங்க. உங்க வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிடணும். இப்ப நீங்க காலையில எழுந்திருச்சு வீட சுத்தப்படுத்துறீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த வீட்ல சாக்ஷாத் பகவான், ஏன்னா நம்ம எல்லார் வீட்லயும் வந்து விக்கிரகங்கள் வச்சுட்டு இருப்போம். சாக்ஷாத் கிருஷ்ணருடைய விக்கிரகங்கள் இருக்கு. ஸோ அந்த பகவான் இங்க இருக்கார். அதனால இந்த வீடே ஒரு கோவில். அதனால இதை வந்து நான் தான் சுத்தப்படுத்தணும். பகவானுக்காக நான் இந்த வீட்டை சுத்தப்படுத்தணும். அடுத்து பகவானுக்காக நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து பகவானுக்காக நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து பகவானுக்காக சமையல் பண்ணி அந்த சமையலை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஸோ நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பகவான்
ஸ்வீகரிச்சு அந்த பிரசாதத்தை நாம வந்து சாப்பிடணும். ஸோ மற்றவாளுக்கும் கொடுத்து நாமளும் வந்து சாப்பிடணும். ஸோ நம்ம இருந்து எது ஒண்ணு புதுசா இப்ப வந்து ஏதோ புடவையோ, இல்ல வேஷ்டி சட்டையோ, இல்ல எதை வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். பகவானுக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம எதை செஞ்சாலும், நான் இப்ப வீட்டை கிளீன் பண்றேன்னா பகவானுக்காக பண்றேன். போய் காய்கறிகள் வாங்கிட்டு வரணும், அதுவும் பகவானுக்காக. பழங்கள் வாங்கிட்டு பகவானுக்காக. வீட்டை சுத்தப்படுத்துறதுல இருந்து சமையல் பண்றது எல்லாமே பகவானுக்காக. நான் சாப்பிடுறேன், அதுவும் பகவானுக்காக. ஏன்னா பகவானே, நான் சாப்பிட்டு நல்லா இருந்தா தானே உங்களுக்கு நான் சேவை செய்ய முடியும் இல்லையா? ஸோ இப்படி நம் கண்ணு பகவானையே பார்க்கறது, பகவானை ரசிக்கிறது. ஏன்னா கிருஷ்ணர் எப்படி ஒரு பேரழகு வாய்ந்தவர் இல்லையா? ஸோ கிருஷ்ணருடைய அழகை ரசிக்கிறது. காதுகள் பகவானை பற்றிய விஷயங்களை கேட்கிறது. வாய் பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிறது. பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுறது. ஸோ அதே போல நம்முடைய மூச்சு, அந்த ஸ்மெல் பண்ற அந்த தன்மை இருக்கு இல்லையா? ஸோ பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த துளசிய நறுமணம் ஸ்மெல் பண்றது. அதாவது நம் கைகள் வந்து பகவானுக்கான அந்த சேவைகள், பகவானுக்கு அபிஷேகம் பண்றது, ஸோ பகவானுக்கு பூ வைக்கிறது, ஆரத்தி காட்டுறது. ஸோ இப்படி அனைத்தையும் நம்ம தலை இருக்கிறத பகவானுடைய பாதத்துல விழுந்து வணங்குறதுக்கு தான். ஸோ இப்படி அனைத்தையும் நம்ம பகவானுக்காக செய்யும்போது எந்த ஒரு பௌதீக கர்மா நம்ம வந்து டச்சே ஆகாது. அதாவது இப்ப நீங்க குளத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகான தாமரை பூத்திருக்கும். அந்த இலை தண்ணியில தான் இருக்கும். ஆனா தண்ணி அதில் ஒட்டுமா? ஒட்டவே ஒட்டாது இல்லையா? ஸோ எப்படி தாமரை தண்ணியில தான் இருக்கும், ஆனாலும் அந்த தண்ணி வந்து தாமரை இலையில ஒட்டாது. அப்படிதான் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும், சம்சாரத்தெல்லாம் இருக்கும் நம்ம எல்லாம் எல்லாம் திருமணம் செஞ்சுட்டு தான் இருக்கும். கிரகஸ்தர்களாக இருந்தாலும் இந்த பௌதீக பந்த நமக்கு ஒட்டவே ஒட்டாது. எப்படி இருந்தால், இப்ப நான் சொன்னது போல வாழ்ந்தால். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய அனைத்து செயல்களின் விளைவுகளை நம்ம வந்து அனுபவிக்கிறது இல்லை. எல்லாமே பகவானுக்காக செய்யும் போது தாமரை இலை போல் ஆயிடுவோம். ஸோ இப்படி கிரகஸ்தர்கள் திரும்ப திரும்ப தன்னுடைய வாழ்க்கைய வந்து என்ன பண்றாங்க, சாதுக்களுடைய சங்கத்தால, இப்படி ஒரு குரு, ஒரு சாதுக்களுடைய சங்கத்தால பகவானை பத்தி கேட்டு, அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி கேட்கறது, புராணங்கள் பத்தி கேட்கறது, பகவானுடைய அனைத்து அவதாரங்களுடைய அந்த லீலைகளை பத்தி கேட்கறது. ஸோ இப்படி குரு சொன்ன பிரகாரம் அவங்க வாழ்க்கைய இப்படியெல்லாம் வாழ்ந்தால், அவங்க என்னதான் குடும்பத்திலேயே இருந்தாலும், மனைவி குழந்தைகளோட இருந்தாலும், அவங்களுக்கு எந்த வகையான கர்மம் அவங்களை அண்டாது. ஏன்னா சுண்வத ஸ்வாகத கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனக. ஸோ ஏன்னா அனைத்துமே இந்த கிரகஸ்தர்களாக இருக்கக்கூடியவங்க அனைத்துமே கிருஷ்ணர் தான் அப்படின்னுட்டு கிருஷ்ணர் முன்னாடி வச்சாச்சு. ஸோ எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி அவங்க ஜபிச்சுட்டு இருக்கிறது, கீர்த்தனை பண்றது, இப்படி தன்னுடைய வாழ்க்கையே அவங்க மாத்தியாச்சு. நம்ம வந்து பகவானுக்கான அபிஷேகம் பண்றது, பகவானுக்கான ஆராதனைகள், ஸோ என்ன செஞ்சாலும் நம்மள எதுவுமே அண்டவே அண்டாது. ஸோ இப்படி ரொம்ப அற்புதமான வாழ்க்கை நம்மளால வந்து சந்தோஷமாக வாழ முடியும். ஆனா இது வந்து நம்ம குடும்பத்தோட சேர்ந்து என்ன பண்ணணும், இதை வந்து அனுபவிக்கணும். ஸோ நம்ம இல்ல வெறும் மனைவி மட்டும்தான் பக்தி பண்றாங்க, ஒண்ணும் கிடையாது. நீங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த மகா பிரசாதத்தை, கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ண பிரசாதத்தை குடும்பத்தோட உட்காந்து நீங்க சாப்பிடுங்க, பாருங்க. கொஞ்ச நாள், சில நாட்கள்லயே அவங்க எல்லாருமே கிருஷ்ண பக்தர்களாக மாறிடுவாங்க. ஏன்னா பகவானுக்கு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கும் போது ஒரு துளசி இலை போட்டு நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும். பகவானே, இந்த உணவை நீங்க தான் எங்களுக்கு கொடுத்தீங்க, இதை தயவு செஞ்சு ஸ்ரீகாரம் பண்ணி, நான் ஏதாவது தவறு செஞ்சு இருந்தால் இந்த உணவு தயாரிக்கிறதுல மன்னிச்சு இந்த உணவை ஸ்ரீகாரம் பண்ணுங்க அப்படின்னுட்டு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை அர்ப்பணம் பண்ணி அதை நீங்க குடும்பத்தோடு உட்காந்துன்னு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
நீங்களும் புனிதமாவீங்க, உங்க குடும்பத்தோட இருக்கக்கூடிய அனைவரும் பக்தர்களாக மாறிடுவாங்க. ஏன்னா இந்த உடம்பு கர்மத்தால வந்தது, நமக்கு பஞ்சபூதத்தால் ஆனது. ஆத்மா அப்படி கிடையாது. ஆத்மா சாக்ஷாத் பகவானுடைய ஒரு அணு ஆத்மா. இது ஒரு அதாவது ரொம்ப சின்ன நுண்ணிய துகள் போன்றதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பகவானை பத்தி நாம திரும்ப திரும்ப நினைக்க என்ன ஆகும், மொத்த குடும்பத்தோட நம்ம நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, நம்மளுடைய பக்கம் அக்கம் மொத்த சமுதாயம் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஆனந்தமான அந்த வாழ்க்கை நமக்கு தோணும். ஆனா இத்தனை காலம் நம்ம எப்படியோ இருந்தோம், இப்ப என்ன ஒரு மாதிரி சந்தோஷமா ஆனந்தமா அந்த திருப்தியோட நம்மளால இருக்க முடியுது. சோ யார் ஒருத்தன் அறிவாளியாக இருக்கிறானோ அவன் மட்டும்தான் இப்படி தன்னுடைய குடும்பம் மொத்த மனித சமுதாயம் அனைத்தையுமே அவன் என்ன பண்ணுவானா, சந்தோஷமா வச்சுக்கணும், அனைவரும் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு முயற்சிப்பான். அவன் நான் மட்டும் இல்லை, என் மனைவி, என் குழந்தைகள், என் நண்பர்கள், என் பெற்றோர்கள், என் சகோதரர்கள் அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே இதை சொல்லி அனைவரும் அந்த ஆனந்தத்தை உணர முடியும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வீடு வாங்குறது, காரு வாங்குறது, வேர்ல்டு டூர் போறது, அது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமே என்ன அப்படின்னா, சாக்ஷாத் அந்த பகவானுக்கான பக்தியை நித்தியமா செய்யறது தான். ஸோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம். நித்தியமாக பக்தனாக இருக்க வேண்டும். நான் மட்டும் கிடையாது, என் மொத்த பரம்பரையே கிருஷ்ணா உனக்கு அடிமை, என் மொத்த பரம்பரையே உனக்கு சேவை செய்யணும் நாங்க அப்படின்ற அந்த மனோநிலையில இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா பகவானால படைக்கப்பட்டதுதான் இந்த அனைத்து உலகங்களும். சோ இங்க இருக்கக்கூடிய இயற்கை அனைத்துமே சிருஷ்டிகர்த்தா அவர்தான். சோ ஆகாயத்துல இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் ஆகட்டும், அதிலிருந்து வரக்கூடிய மழையாகட்டும், இந்த மண் ஆகட்டும், இதுல விளையக்கூடிய பயிர்கள் ஆகட்டும், அனைத்து ஜீவராசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருப்பதும் பகவான் தான். நாம பார்க்கக்கூடிய, ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய அனைத்திலும் பகவான் இருக்காரு. ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, பிரம்மா ஏதோ அவருக்கு இப்ப நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு சமையல்ல ஒரு டவுட் வந்துருச்சு, உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த சமையலை இன்னும் வேற என்னென்ன போடணும், இந்த குழம்புக்கு பண்ணும்போது என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ இல்லை, நமக்கு பெரியவங்க யார்கிட்டயாவது நம்ம அதை கேட்போம். ஸோ அது போல பிரம்மாவுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. உடனே அவருக்கு அதுக்கான விடை தெரியல, புரியல. சரி ஓகேன்னுட்டு அவர் என்ன பண்றார், நேரா துவாரகை வர்றார். துவாரகை வரும்போது துவாரபாலகர்கள் நின்று இருக்கா. ஸோ அவர்கிட்ட, நான் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா தேவன் வந்திருக்கேன்னு சொல்லுவோம். உள்ள போய் சொல்றாங்க. உடனே பகவான் கேட்டு அனுப்புறாரு, எந்த லோகத்து பிரம்மான்னு கேளுங்கோ அப்படின்னுட்டு. உடனே அங்கிருந்து வந்த அந்த துவார பாலகர்கள் கேட்குறாங்க, நீங்க எந்த லோகத்து பிரம்மான்னு கேட்கிறாரு கிருஷ்ணர் அப்படின்னு. அவர் தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன, எந்த லோகத்து பிரம்மான்னு கேட்கிறாரோ, அப்ப எத்தனை பிரம்மாக்கள் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னுட்டு, இல்ல இந்த உலகத்தின் சிருஷ்டிகர்த்தா பிரம்மா அப்படிங்கிறார். அப்பவும் விடுறதா இல்லை பாருங்க. இவங்க அது போய் திரும்ப அந்த செக்யூரிட்டி போய் சொல்லும் போது பகவான் அதுதான்ப்பா, எந்த லோகத்து பிரம்மா, இந்த லோகம் இந்த லோகம், இந்த லோகத்தினுடைய பேர் என்ன, எந்த லோகத்தினுடைய பிரம்மா அப்படின்னுங்கிறார். உடனே இப்படியே ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்ததுல பிரம்மா ரொம்ப நொந்து போயிட்டாரு. அவர் என்ன கேட்க வந்தாரோ அதையே விட்டாச்சு. இல்ல, நாராயணனுடைய தொப்புல இருந்து ஒரு தாமரைப்பூ வந்துச்சா, அந்த தாமரைப்பூல இருந்து வந்த அந்த பிரம்மா, அவருடைய மகனான பிரம்மா வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. போய் அங்க சொன்ன உடனே சரி சரி வர சொல்லு அப்படின்னாச்சு. ஸோ நேரா உள்ள போனார், மாளிகைக்குள்ள போனார் பிரம்மா. போனோன்னு அவர் என்ன கேட்க வந்தாரோ அதை விட்டாச்சு.
சுவாமி நீங்க எப்படி இப்படி கேட்கலாம்? என்னப்பா நான் கேட்டேன். சுவாமி நீங்க என்ன சொன்னீங்க? எந்த லோகத்து பிரம்மான்னு கேட்டுட்டீங்களே. ஆமா. அப்போ எத்தனை பிரம்மா இருக்காங்க? ஆனா ஒருத்தன் தானே பிரம்மா அப்படிங்கிறாரு. யார் சொன்னது? சுவாமி உங்களுடைய தொப்புல இருந்து நான் ஒருத்தன் தானே ஃபர்ஸ்ட் ஜீவாத்மா நான் தானே வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆமாப்பா. அப்ப இன்னொரு பிரம்மா எங்க இருந்து வந்தார் அப்படின்னு. ஏப்பா இந்த ஒரு அண்டத்துக்கு தான்ப்பா நீ பிரம்மா. அப்பா இன்னொரு அண்டம் இருக்கா? அவங்க ஆமா. அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஒரே நிமிஷம் அப்படின்னுட்டு கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு? அனைத்து லோகத்து பிரம்மாக்களும் இங்க வாங்கோ அப்படின்னார். அவ்வளவுதான். எல்லாரும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு அங்க வந்தாச்சு. அப்படியே பிரம்மா பார்த்துட்டு தலை சுத்தி போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அங்க வந்தது 10 தல பிரம்மா, 100 தல பிரம்மா, 1000 தல பிரம்மா, லட்சம் தல பிரம்மான்னுட்டு அவ்வளோ பெரிய பெரிய அவ்வளோ தலைகள் இருக்கக்கூடிய பிரம்மாக்கள் எல்லாம் வராங்க. பிரம்மாண்டமா இருக்கு அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு. இருக்கிறதுலே நம்ம பிரம்மாக்கு தான் வெறும் 4 தலை. ஓகே. ஆல்ரெடி 5 இருந்துச்சு. 1 தான் சிவன் எடுத்துட்டாரு இல்லையா? அதனால 4 தான் இருக்கு. ஸோ இவர் பார்க்குறாரு, ஐயோ! என்னடா இது இவ்ளோ தலைகள் இருக்க பிரம்மாக்கள் எல்லாம் இருக்காங்களா? அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, சுவாமி அப்ப இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? இது போல் எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. அனைத்து அண்டத்திற்கும் தந்தை நான் தான். ஸோ அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய பிரம்மாக்கள் அப்பா இவங்கெல்லாம் அப்படின்னாரு. இப்பதான் பிரம்மாக்கு, ச்சே நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. அ இவங்கெல்லாம் இவ்ளோ பெரிய பெரிய அண்டங்கள் ஏன்னா இருக்கிறதுலே இந்த அண்டம் தான் ரொம்ப சின்னது. அதனால தான் நீ 4 தல பிரம்மாவும் இந்த அண்டத்துல இருக்க. இவங்கெல்லாம் இன்னும் பெரிய பெரிய அண்டங்கள். ஸோ அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய பிரம்மாக்கள் அதனால இவங்களுக்கு நெறைய தலை இருக்கு அப்படிங்கிறார். கேட்ட உடனே பிரம்மாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுட்டு கம்முன்னு அமைதியாயாச்சு. அப்புறம் வணங்கிட்டு ரொம்ப பணிவோட ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் வந்து சின்னதா இருக்கும்போது இவர் தான் டெஸ்ட் பண்ணார். வளர்ந்ததுக்கப்புறம் அதே திரும்பவும் ஒரு அகங்காரம் வந்து, "நான் சிருஷ்டிகர்த்தா பிரம்மா வந்திருக்கிறேன்" அப்படின்ட்டு அந்த அகங்காரத்தோட, அந்த அகங்கார தோரணையோட பேசுறார். என்னதான் இருந்தாலும், அந்த பிரம்மாவுக்கே இந்த அகங்காரம் வரும்போது, நாமெல்லாம் ஏமாத்துறோம். நாமெல்லாம் அவ்ளோ பெரிய சிருஷ்டியெல்லாம் ஒண்ணும் பண்ணலனாலும், ஆனாலும் இந்த அகங்காரம் வந்துடும். அதனால நம்ம ரொம்ப பணிவோட இருக்க வேண்டும். இப்ப நம்ம வந்து யோகிகள் பத்தி பார்த்தோம். எப்படி மலைப்பாம்பு போல அப்படி சாப்பிடும், சாப்பிடாம கிடைச்சத சாப்பிட்டுண்டு, கிடைச்சதா உடையா போட்டுண்டு, இல்ல ஒண்ணுமே இல்லாம கூட அப்படியே மலைப்பாம்பு போல படுத்துட்டு இருந்தா. ஸோ அப்படியெல்லாம் இல்லாம அட்லீஸ்ட் கொஞ்சம் தன்னடக்கத்தோட, அமைதியோட நம்ம வந்து இருக்கணும். ம். ஆக்சுவலா கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில என்ன சொல்றார் அப்படின்னா, "சர்வ யோனிஷு கௌந்தேயா மூர்த்தயக சம்பந்தியகம் தாசாம் பிரம்ம மகா யோனீர் அகம் பீஜ பிரதः பிதா." ஸோ 84 லட்சம் ஜீவராசி வகைகள் இருக்கு. அத்தனை வெரைட்டிஸ், டைப்ஸ். ஸோ அவ்வளவு டைப்ஸ் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் தந்தை நான் தான் அப்படின்னு கிருஷ்ணாவே சொல்றார். ஸோ பகவான் தான் தந்தை. அப்படியாப்பட்ட அவரு கிட்ட நாம எவ்வளவு பணிவோடு இருக்க வேண்டும், எவ்வளவு அன்போடு இருக்க வேண்டும். ஸோ பகவான் இந்த டைரக்ஷன்ல இல்ல, இந்த பொருள்ல இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ மழையாகட்டும், தானியங்கள் ஆகட்டும், அனைத்தும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து எல்லாமே பகவானுடைய கருணை தான். பறக்கக்கூடிய சாரி பறவைகள்ல இருந்து, மிருகங்கள்ல இருந்து, ம், அசைகின்ற அசையாத அனைத்திற்குள்ளும், ஏன் பாறைக்குள்ள பகவான் இல்லையா? மரத்துல பகவான் இல்லை, எல்லாத்துலயும் இருக்கார். சோ அனைத்திலும் இருக்கக்கூடியவர் பகவான். அப்படியாப்பட்ட அந்த பகவானுடைய கருணையால நமக்கு இப்ப உணவு கிடைக்குது அப்படின்னா அந்த பகவானுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிடணும். நன்றி தெரிவிக்கல அப்படின்னா நம்மள நன்றி கெட்டவர்கள் ஆகி விடுவோம். அதனால ரொம்ப அன்போட பணிவோட பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும். ஏன்னா அந்த பக்தின்றது என்ன அப்படின்னா, இந்த உடம்பே பகவானை நீங்க கொடுத்தது. ஸோ உங்களுடைய கருணையால நான் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு அது தெரிஞ்சின்றவன் நல்லவன். அதை தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா நம்மளாம் திருடர்கள் ஆயிடும். ஏன்னா பகவானுக்கு அர்ப்பணிக்காம நாம மட்டும் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, திருடர்கள் தானே. இப்ப எக்ஸாம்பிள், நம்மள பெத்தவங்க இருக்காங்க.
அவங்கள வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்கலப்பா, நான் மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய பாவம். வீட்டில் சமைச்சாதானே அவங்களுக்கு போடணும். ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி உட்காந்துன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அதுபோல பகவானுக்கு படைக்காமல், ஏன்னா அவர் தான் அனைவருக்கும் தந்தை, அவருக்கு படைக்காமல் உணவு சாப்பிடக்கூடியவன் திருடன். அதனால நம்ம எதை சாப்பிட்டாலும் பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். இல்லை, நான் அப்படிதான் பண்ண மாட்டேன், நான் மட்டுமே தான் சாப்பிடுவேன், நான் மட்டுமே தான் அனுபவிப்பேன் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் எல்லாம் அசுரர்கள் ஆகி விடுவார்கள். அசுரன். அவன் போல ஒரு நீச்சமான மனிதன் யாருமே கிடையாது. ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எத் காரேஷு எத் அன் அஞ்சாசி. ஸோ அதாவது நீ எதையெல்லாம் செய்யறியோ, எதையெல்லாம் நீ வந்து சாப்பிட்றியோ, என்னெல்லாம் நீ வந்து வேலை எல்லாத்தையும் நீ எனக்காக அர்ப்பணிச்சு, என்ன தவம் பண்றியோ, என்ன பக்தி பண்றியோ எல்லாமே எனக்காக அர்ப்பணி. நீ கிரகஸ்தனா இரு, அதாவது பிரம்மச்சாரியா இரு, கிரகஸ்தனா இரு, வானப்பிரசனா, சன்னியாசி எல்லாவது இரு, நீ எதை பண்ணாலும் சாக்ஷாத் பகவானுக்காக செஞ்சிடும். அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு எந்த ஒரு பாவமோ கர்மாவோ உங்களை தொடவே தொடாது. புரியுதா? இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே தண்ணிய குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு வந்துடும். அதை இப்ப நமக்கு ஃபில்டரைஸ் பண்ணி வருது தண்ணி, ஆர்ஓ தண்ணி, ஆர்ஓ வாட்டர்னு இருக்கா, கேன் வாட்டர். ஸோ அதெல்லாம் என்ன, ஆர்ஓ வாட்டர் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி நமக்கு வருது. அதுபோல இந்த பௌதிகமான பொருட்கள் இதுலெல்லாம் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு கர்மாக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை பகவானுக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், இந்த பௌதிக விஷயங்கள் இருக்கக்கூடியதுல இருந்து நமக்கு பூஸ்ட், அதாவது என்ன, அதுல இருந்து தடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆயிடும். இப்ப அதாவது இது ஆர்ஓ வாட்டர் குடிச்சா நமக்கு எதுவும் ஆகாது. அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா, இன்னொரு உதாரணம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இப்போ கொரோனா எல்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ கொரோனா வரும்போது அதுக்கு எல்லாரும் வந்து வேக்சின் போட சொன்னாங்க இல்லையா. வேக்சின் எதுக்காக போட்டோம், கொரோனாவை எதிர்ப்பதற்கு, அந்த கிருமியை எதிர்க்கிறதுக்காக இல்லையா. அப்போ நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக. அதுபோல பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவுகள் நம்ம சாப்பிடும்போது இந்த பௌதீக விஷயங்கள், ஏன்னா கலியுகம் நம்ம இருக்கிறது, இந்த கலியுக விஷயத்துல நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான வேக்சின் தான் எது அப்படின்னா பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடுறது. ஓகேங்களா. ஸோ இப்படி நாம செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இருந்ததை விட இப்போ அந்த கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம், கிருஷ்ணருடைய நாமத்தை ஜெபிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், ஸோ இப்படி பகவானுடைய லீலைகளை கேட்கும் போது, பாகவதம் கேட்கும் போது கண்டிப்பா அவங்களுடைய ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அவங்களுடைய ஃபேஸ் நீங்க பார்த்துட்டே இருங்க, அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப அழகா. ஏன்னா கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு அப்படி வசீகரமா, ஏன்னா கிருஷ்ணான்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா வசீகரம். ஸோ அப்படி ஒரு அழகு அந்த வசீகரம் உங்களுக்கும் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து யாரோட சேர்றோமோ அவளோடது நமக்கு வரும் இல்லையா. அது போல நம்ம வந்து கிருஷ்ணருடைய பக்தர்களாக இருந்தோம் அப்படின்னா நமக்கும் என்ன ஆகும், வசீகரம் வந்துடும். என்ன முதல்ல இருந்ததோட ரொம்ப அழகா ரொம்ப இளமையா நல்லா இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவாளே உங்களை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு அழகு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.